ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை ரெசிபி. அந்த வடை ரெசிபி எதுன்னு பார்த்தீங்கன்னா புரியல. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொரியில் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த பொரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் இந்த பொரியை போட்டு ஒரு அலசி எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த தண்ணியில் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குனா வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி பொடியாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை நல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ரவுண்டாக உருட்டிக்கிட்டு நல்லா இப்படி தட்டிக்கிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட வேண்டியதான். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட முறுமுறா வடை, அதாவது பொரியில் வடை செஞ்சோம். ரெடி ஆயிடுச்சு. ஹாலிடே ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தோன்னா நம்மளோட முறுமுறா வடை ரெடி ஆகிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுமுறா வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தொட்டுக்க நீங்கள் சாஸோ இல்லை சட்னி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சட்னி கூட தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி உளுந்து வடை செய்யாமல், மசாலா வடை செய்யாமல் இந்த மாதிரி பொரியில் செய்யலாம். பொரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை எடுத்து போட்டு இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். இந்த மேலே முறுமுறுனும் உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட முறுமுறா வடை, அதாவது பொரியில் ஒரு வடை செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு டக்குன்னு ஒரு வடை செஞ்சாச்சு. நம்மளோட சம்மர் ஹாலிடே ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த வார லீவுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.